அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியிலே தேவன் உலகத்தை படைத்த போது ஆதாம் என்கிற ஒரு மனிதனை படைத்தார். இந்த ஆதாமை மண்ணினாலே படைத்தார். இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு இந்த உலகத்தில் இனிமேல் யாருக்குமே நிகழப்போவது கிடையாது. இரண்டாவதாக ஏவாளை படைத்தார். ஏவாளை ஆதாமுடைய எலும்பிலிருந்து படைத்தார். அப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் கிடையாது. மூன்றாவதாக கன்னி மரியாளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்படிப்பட்ட ஒரு பிறப்பும் இனிமேல் ஒருவருக்கும் கிடையாது. இந்த மூன்று வகை பிறப்புமே அவரவருக்கு மிக சிறப்பான ஒன்று. அதிலே மிகச்சிறந்த ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது. ஆதாமும் ஏவாளும் தேவனால் படைக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆணோடு சேராத கன்னி பெண்ணாகிய மரியாளிடம் பிறந்தார், உற்பத்தி ஆனார். பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், அப்பொழுது இதெல்லாம் நடக்கும் என்று ஒரு தேவதூதன் மரியாளுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மற்ற உலக மனிதர்களுடைய பிறப்பிலிருந்து எப்படி வித்தியாசப்பட்டது? நீங்களும் நானும் எப்படி பிறந்திருக்கிறோம்? ஒரு தாய் தகப்பன் அல்லது ஒரு ஆண் பெண் சேர்க்கையினாலே பிறந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மனிதர்களுடைய பிறப்பு நம்முடைய பிறப்பு போன்றது தான். ஆனால் ஆதாம், ஏவாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த மூன்று பேருடைய பிறப்புமே தனிச்சிறப்பு மிக்கது. அதில் முந்தின 2 பேர் தேவனால் படைக்கப்பட்டார்கள். மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அழகாக பரிசுத்த ஆவியானவராலே பிதாவினாலே உண்டான ஒரு செயலாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மட்டும் ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவிக்கின்றன. தீர்க்க தரிசனங்களுடைய விளைவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். அதில் முதலாவது தீர்க்க தரிசனம், முதலாவது வாக்குத்தத்தம் ஏதேன் தோட்டத்தில் உண்டானது ஸ்திரீயின் வித்து என்கிற ஒரு பெயராக. இந்த ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமி காத்து கொண்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாக பிரசவ வேதனைப்பட்டு ஏங்கி கொண்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மகிமையான பிறப்புக்காக. அப்படிப்பட்ட பிறப்பை இந்த உலகத்தில் கொடுக்கும்படி தேவன் தெரிந்தெடுத்த ஒரு அழகான பாத்திரம்தான் மரியாள். இந்த மரியாள் திருமணம் ஆகாமல், ஒரு கணவனை அறியாமல், ஒரு ஆணோடு சேராமல் கன்னியாக இருக்கிறார்கள். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஒரு திருமண நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யூதர்களுடைய கலாச்சாரத்தில் திருமணம் என்பது பல்வேறு படிநிலைகளை கொண்டது. அதில் நிச்சயதார்த்தம் என்கிற ஒரு படியை அவங்க தாண்டி இருக்கிறாங்க. நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயம், நியமிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை குறிக்கிறது அப்படின்னா, அது முதற்கொண்டு அவர்கள் கணவன் மனைவியாகவே கருதப்படுவார்கள். இப்படி நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு தேவதூதன் மரியாளுக்கு தோன்றி கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் நமக்கு தெரியும். திருமணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களிலே தானே மரியாள் கர்ப்பவதி ஆகிறாள். அப்போது ஒரு ஆணோடு கூட சேராமல் ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிறாள் அப்படின்னா, இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்ததே கிடையாது. இப்போ இது நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னா, இது இயற்கைக்கு மாறான ஒரு அற்புத செயல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த ஒரு விஷயத்தை விசுவாசிக்காமல் பரிசுத்த வேதாகமத்தின் அடுத்தடுத்த வசனங்களுக்கு நம்மால் போக முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கன்னி பிறப்பை நம்ம விசுவாசிக்காமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம நிலைத்திருக்கவே முடியாது. இப்படி காரியங்கள் சென்று கொண்டிருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே இயற்கை சாட்சியாக இருந்தது. இயற்கை எப்படி சாட்சியாக இருந்தது அப்படின்னா, ஒரு அழகான புதிய நட்சத்திரம் தோன்றி கிழக்கிலிருந்து வந்த ஞானியருக்கு வழிகாட்டியது என்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இயற்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் நமக்காக பிறந்தார். இந்த பூமியில் மனுஷர்களுடைய பாவங்களின் மீட்புக்காக பிறந்தார். பரலோக வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்ல பிறந்தார் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு அத்தாட்சியாக, சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். யோசேப்பை எடுத்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நல்ல நீதிமானாக இருக்கிறார். நியமிக்கப்பட்ட பிறகு மரியாள் கர்ப்பவதியானால் என்று யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்ட போது, யோசேப்பு ஒரு நல்ல மனிதனாய் மரியாளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட வகை பார்த்தார் அப்படின்னு பார்க்குறோம். இது யோசேப்புடைய பெருந்தன்மை குறிக்கிறது. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னா, விபச்சாரம் செய்து விட்டார்கள் அப்படின்ட்டு கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யாமல் தள்ளிவிட வகை பார்த்ததை பார்க்க முடியும். யோசேப்புக்கும் தேவதூதன் தோன்றி
அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளுடைய கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகி இருக்கிறது இன்ன விதமான குழந்தை என்று சொன்னபோது தேவனுடைய கட்டளையை மாறாமல் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, ஒரு திருமணமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யோசேப்பு அவ்வளவு கட்டுக்கோப்போடு இந்த மரியாள் தன் முதற்பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் அளவும் அறியாதிருந்து, அப்படின்னா உடல் ரீதியான எந்த தொடர்பையும் வைக்காதிருந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு விதமான ஒரு கட்டுக்கோப்போடு இந்த யோசேப்பு நடந்தார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ யோசேப்பு எல்லா விதத்திலையும் இந்த மரியாளை காப்பாற்றுகிறது, பராமரிக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குழந்தை பிராயத்தில் வளர்க்கிறது அப்படின்னு ஒரு தந்தைக்குரிய அத்தனை கடமைகளையும் மிகச்சரியாக ஆற்றுகிறார். யோசேப்பும் மரியாளுமாக இணைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து வளர்த்துகிற அந்த பொறுப்பை மிக அழகாக செய்தார்கள். இது ஏனோதானவென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம் அல்ல, தேவனால் அனாதி தீர்மானத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம். மரியாளுடைய பிரசவ காலத்தை பற்றி கொஞ்சம் யோசித்தோன்னா, சத்திரத்தில் இடம் இல்லை. இவங்க போகிறாங்க, ட்ராவல் பண்ணி போகிறாங்க, சத்திரத்தில் இடம் இல்லை. அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார், எங்கே மரியாள் அந்த குழந்தை பெற்றெடுத்தாள் அப்படின்னா, செல்லுகிற வழியில், பயணம் செய்கிற வழியில். உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியோரத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்திரத்திலேயோ மாட்டுத் தொழுவத்திலேயோ பிறந்தார் அப்படின்னு. இல்லை, அவங்க செல்லுகிற வழியில் பெற்றெடுத்து பிறகுதான் சத்திரத்தில் இடம் இல்லாமல் மாட்டுத் தொழுவத்தில் இடம் கொடுத்தாங்க. மாட்டுத் தொழுவத்தின் முன்னணியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிடத்தப்பட்டார். அந்த முன்னணி என்பது பிறந்த ஆட்டுக்குட்டிகளை, புதிதாக பிறந்த ஆட்டுக்குட்டிகளை படுக்க வைக்கிற இடம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக அந்த முன்னணியில் கிடத்தப்பட்டது எவ்வளவு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த இரட்சகர் தான், இந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற பலியாடு, போக்காடு என்று அங்கே உணர்த்துவதற்காகவே அந்த முன்னணியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிடத்தப்பட்டார். மரியாளுடைய பிரசவ நேரத்தில் யார் மரியாளுக்கு உதவி செய்திருக்க முடியும்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல. மரியாளுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. கர்த்தர் கொடுத்த கிருபை. ஒருவேளை யோசேப்பு ஒத்தாசையாக இருந்தாரா அப்படின்னு தெரியாது. ஆனால் மரியாள் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தேவ கிருபையோடு மட்டுமே தான் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மரியாளுடைய துணிவு, அந்த பிரசவ நேரத்தில், பிரசவ காலத்தில் அந்த மரியாளுக்கு ஏற்பட்ட துணிவு, தைரியம் எவ்வளவு பாராட்டத்தக்கது. ஆனால் இன்றைக்கும் அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? மரியாளை கன்னி மரியாள் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குழந்தை இயேசு என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்று எடுக்கிற வரைக்கும் கன்னியாகத்தான் இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு யோசேப்போடு கூட இணைந்து அநேகம் குழந்தைகளை பெற்றெடுத்தார். ஆண்களையும் பெண்களையும் பெற்றெடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த சகோதரர்களும் சகோதரிகளும் உண்டு. ஆக மரியாள் கிறிஸ்து இயேசுவை பெற்று எடுத்த வரைக்கும் கன்னி மரியாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்று எடுத்த பிறகு யோசேப்புக்கு நல்ல மனைவியாகவும் அநேகம் குழந்தைகளுக்கு நல்ல தாயாகவும் மரியாள் இருந்தார். அப்போ மரியாள் கன்னி மரியாள் அல்ல, ஒரு தாயாகிய மரியாள். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிற அநேகம் ஸ்திரீகளைப் போலவே இவர்களும் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக இருந்தார். அப்படிங்கிறது தான் மரியாளை குறித்த ஒரு மாபெரும் உண்மையாக இருக்கிறது. பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த பிறகு அவர் பிதாவினுடைய சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். தம்முடைய வார்த்தையிலும், தம்முடைய சிந்தனையிலும், தம்முடைய செயல்களிலும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி காட்டினார். மரண பரியந்தம் உண்மையாக இருந்து, கீழ்ப்படிந்தவராக இருந்து, மரித்து உயிரோடு கூட எழுந்து பரமேறி சென்றிருக்கிறார். அவர் திரும்ப வரப்போகிறார். அப்போ நீங்களும் நானும் எந்த ஒரு கொண்டாட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்? வருஷந்தோறும் இப்படி கிறிஸ்துமஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறத கொண்டாடும் வண்ணமாக புத்தாடை அணிந்து, விருந்து உண்டு, நண்பர்களோடு கூட இணைந்து எல்லாவற்றையும் செய்கிறதுலையா கிறிஸ்துமஸ் இருக்கிறது? எல்லாவற்றையும் செய்கிறதுலையா கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற விஷயம் இருக்கிறது? இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கவில்லை. அவர் கடைசியாக என்ன சொல்லி சென்றிருக்கிறார் தெரியுமா? இதோ சீக்கிரமாக வருகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படி நான் வருகிறேன். அப்போ நம்முடைய ஆயத்தங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்காக அல்ல, அவருடைய வருகைக்கானதாக இருக்க வேண்டும். அதில் தான் ஒரு கிறிஸ்தவ பண்பு இருக்கிறது. உலக மனிதர்கள் எல்லாரையும் கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கள். ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும்போது நம்மை போல புத்தாடை அணிந்து கொள்ள அவர்களும் ஆயத்தமாக இருப்பாங்க. நம்மை போல வீடுகளில் ஸ்டார்களை கட்ட, கிறிஸ்மஸ் ட்ரீகளை வைக்க அவர்களும் ஆயத்தமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோ மெய்யான இரட்சகராக, தெய்வமாக தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
ஏன்னா உலகத்தில் அந்த ஒன்று தான் மெய்யாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் உலக மனிதர்களுக்குமான மிகப்பெரிய மாபெரும் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த பகட்டு வாழ்க்கை வேண்டும், இந்த கொண்டாட்ட வாழ்க்கை வேண்டும், ஆனால் பரிசுத்த வாழ்க்கை அவசியமில்லை. ஆனால் சத்தியத்தை அறிய தாகத்தோடு இருக்கிற நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பித்த அந்த சாட்சியுள்ள பரிசுத்த வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அதுதான் அவருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும். உண்மையாகவே நம்முடைய மெய்யான கொண்டாட்டமும் மெய்யான ஒரு களிகூறுதலும் மெய்யான ஒரு விருந்தும் பரலோகத்திலே தேவனோடு தேவ சமூகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறது. அந்த மெய்யான கொண்டாட்டத்துக்கு நீங்களும் நானும் தயாராக வேண்டும் என்றால் இந்த உலகம் கொண்டாடுகிற போலியான வாழ்க்கையிலிருந்து விலகி போலியான கொண்டாட்டங்களுக்கு விலகி அவருடைய வருகையிலே மெய்யான கொண்டாட்டத்துக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.